ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான டர்க்கிஷ் டிலைட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 1/4 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஊற்றி பார்த்தீங்கன்னா கரையாமல் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கரைஞ்சி கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டாகி விழணும். இந்த ஸ்டேஜில் வாசனைக்காகவும் நல்ல கலர் கொடுக்கறதுக்காகவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை சூடாக இருக்கும்போதே எண்ணெய் தடவி வச்சிருக்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஒட்டாமல் வர்றதுக்காக 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர், 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை க்யூபாக கட் பண்ணிவிட்டு சுகர் பவுடர் கார்ன்ஃப்ளவரில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான டர்க்கிஷ் டிலைட் சூப்பராக தயாராகிடுச்சு. தேங்க்யூ.